அப்படியே உட்காந்துருங்க, நீங்கள் உட்காந்துங்க. குரு அது செஞ்சுக்கேம்மா. விஷால் உட்காருங்க. என்ன செஞ்சு எல்லாருக்கும் வணக்கம். இல்லை சந்தானம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எனக்கு வந்து ஃபஸ்ட் படம் வந்து வல்லவனுக்கு புல்லுமா இதுவும் கொடுத்தாரு. அதில் ஒரு பிரம்மாண்ட செட்டு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் செட்டு கொடுத்துருக்காரு. இந்த படம் ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி, ஒரு டைரக்டர் டெக்னீஷியன் மாதிரி இல்லாமல் ஒரு குடும்பமாக ஒர்க் பண்ணும் இந்த படம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறுபடியும் தேங்க்ஸ் டு சந்தானம் சார். தேங்க்யூ. இசையமைப்பாளர் சந்தோஷ் தயானந்த். இந்த படத்தை லைக் இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நம்பி என்கிட்ட கொடுத்ததுக்கு ஃபஸ்ட் அவரை மீட் பண்ணும்போது ஒரு டெமோ கூட நான் கொண்டு போகல சார், அவங்க வீட்டில் மீட் பண்ணேன். ஸோ அன்றைக்கே லைக் ஹேட் அ கான்ஃபிடென்ஸ் ஆன் மீ, வச்சு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், அன்றைக்கி போய் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன். அவரோட மியூசிக் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்ன மாதிரி டியூன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அழகாக எனக்கு இந்த ஒரு ஃப்ளோ பண்ணி கொடுத்தாரு. ப்ளஸ் மை டேரக்டர்ஸ் ஆனந்த் அண்ட் முருகன்னா சாங்ஸ் பிக் பண்ணது அவங்க தான். லைக் நல்லா அவங்களும் நல்லா என்கரேஜிங் டைப். ப்ளஸ் லிரிக்ஸும் இந்த பாட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்திருக்கு. லைக் கபிலன் சார், மதன் கார்கி சார் அண்ட் உமாதேவி மேடம், கானா பாலா சார், வினோத் எல்லாமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சம்மர் டீம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு சந்தானம் சார். அண்ட் மோஸ்ட்லி பிகினர்ஸ் தான் மியூசிக் பண்ணது எல்லாமே. நல்ல மியூசிஷியன்ஸ், நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சந்தானம் சார். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் த ஆல்பம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்தது இப்படித்தான் படத்தோட ஒளிப்பதிவில் நான் பாலசுப்ரமணியம் சாரோட அசிஸ்டண்ட்டு. இந்த படத்தில் வந்து இரட்டை இயக்குனர்கள் முருகன் ஆனந்த். அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். ஃபஸ்ட் டைம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக வந்து இன்புட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு கேமராமேனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து சந்தானம் சார், ஆஷ்னா சபேரி அண்ட் அகிலா கிஷோர் ரொம்ப அழகாக வந்து பேர் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக சந்தானம் சார் வந்து எங்ககிட்ட வந்து எதுவுமே வந்து பேசுனதே கிடையாது. அண்ட் ஆக்டராகவும் சரி, வருவார், சைலண்ட்டாக இருப்பார். என்ன கேட்குறோமோ அதெல்லாமே வந்து உடனே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவார். அண்ட் டோட்டலாக ப்ரொடக்ஷனை வந்து அவர் ப்ரொடியூசராக எதுவுமே பேசுனதே கிடையாது. அவங்க ப்ரொடக்ஷன் டீம் அவ்வளோ அழகாக வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. இது வேணும் அது வேணும்னா உடனே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் வந்து சந்தனம் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஐ தேங்க்யூ ஆல். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல். பை. நன்றி. அடுத்ததாக விடிவி கணேஷ். குட் ஈவினிங் எவ்ரிபடி. அது ஸ்டார்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், மன்னிக்கும். ஆக்சுவலாக இனிமேல் இப்படி தான் படம் எடுத்தார். அப்போ நான் சொன்னேன், தம்பி படம் எடுத்துடலாம் தம்பி, ஆனால் அந்த ரிலீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் வந்து சந்தானத்துக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு காரியத்தில் இறங்க மாட்டார். இறங்குனா அது ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பாப்புல. ஈவன் எல்லா ஆங்கிள்லையுமே இது எப்படி ஸ்கிரிப்டு அப்படி. ஆனால் இதில் பாருங்கள், தன் கூட இருந்த 2 பேரையும் டைரக்டர் வைக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் புதுசு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அதுமாரி ரொம்ப ஹைலி பெரிய டெக்னிக்கலி சவுண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல், ஏன்னா தான் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டு. ரெண்டாவது அவரே சொந்தமாக தயார் பண்ணார். அது இல்லாமல் இப்போ ரிலீஸும் 12th அவரே பண்ணுறாருங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு. ஓவர்சீஸும் மோதிலாம் பார்த்தா நிறைய பிரச்சனைங்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற சினிமா எப்படின்ட்டு. ஆனால் அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். அதாவது ஒரு எடுத்துட்டோம் ஒரு முயற்சி, அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ கஷ்டம் ரிலீஸ் பண்ணுறது. படம் யார் வேணால் எடுத்துடலாம்.
ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டுடலாம், அந்த டீம் செட் பண்ணிடலாம், அப்படி போய் எடுத்துடலாம். ஆனால் ரிலீஸுன்றது இட்ஸ் நாட் தட் ஈஸி. சும்மா நம்ம 2 hours உட்காந்து பார்த்துட்டு பிஸ்னஸ் போயிடும். அது பின்னாடி எவ்வளோ பெயின் இருக்குன்றது அது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த ரீச்சை கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் வந்து உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த படத்தை கொண்டு போய் ஜனங்க மத்தியில் பயங்கரமாக ரீச் பண்ணி ஹெல்ப் பண்ணணுன்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அண்ட் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு படமும். நிஜமாக நான் இப்போ தான் எனக்கு காமிச்சாங்க டிஐயும் போது இருந்தார் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நானும் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அவர் முதல்ல எனக்கு புரியல, ஏன்டா அதில் தம்பி ரமேஷர் போடுறாரு, இப்போ விஜய் நிறைய இவ்வளோ கேரக்டர்ஸ் போடுறதா கரெக்டாக அதில் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஆக்டட் வெல், சூப்பர் மூவி. அண்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் அதை பெருசாக எப்போவுமே நம்மக்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு எடுத்து கூனா தான் அது வெளியே தெரியும். அது மாதிரி இது சூப்பராக இருக்குதுன்றதை நீங்கள் தான் கொஞ்சம் சவுண்ட் பண்ணி ஜனங்க மத்தியில் விட்டிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இயக்குனர்கள் முருகன் அண்ட் ஆனந்த். பிரேமானந்த், முருகானந்த். பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இனிமேல் இப்படி தான் படத்தோட ஒன் ஆஃப் த டைரக்டர். நான் பிரேமானந்த். சந்தானம் சார்கிட்ட வந்து ஒரு 12 years ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டஃப்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா 12 years கூடவே இருக்கும். ஒரு சாதாரண கவுண்டர் டைலாக் கேட்டால் கூட அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு. ஸோ இதே மாதிரி 12 years கஷ்டப்பட்டு படம் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்லைன் கொண்டு வாங்கினா ரொம்ப ஹாப்பி. ஸோ நானும் முருகன் ஒரு ஒன்லைன் கொண்டு போனால் ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு. இல்லை கவுண்டர் டைலாக் தான் 4 ஆப்ஷன் அப்படின்னா, இல்லை ஒன்லைனுக்கு 4 ஆப்ஷன் வேணும். ஸோ அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று பெஸ்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணி ஓகே படம் நல்லா இருக்குது பண்ணுங்கடா அப்படின்னு. ஸோ படம் பண்ணும்போது வெறும் ஹீரோ ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு என் கூட ஒரு கோ டைரக்டராகவும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும், ஸோ எல்லாமே எங்களுக்கு உட்காந்து ஒரு கேரவானுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போவோம். ஷூட்டிங் போனால் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துன்னு கேரவானுக்குள்ளே போனால் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் கொண்டு போவேன். போனால் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். கீழே வந்து யாருங்க என்ன ஆச்சுன்னுவாங்க, இல்லை இவ்வளோ பெரிய சீன் வேணாம், ஒரே டைலாக்ல முடிச்சிடலாம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு பெரிய டைலாக் நல்லா கவுண்டர் டைலாக் எழுதியிருப்போம். சரி எடுத்துன்னு போகும்போது பார்த்தா டைலாக் நல்லா இருக்குது, ஒரு சீனா படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ எங்களுக்கு கூட இருந்து இந்த படத்தை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சந்தானம் சார். அதுக்கப்புறம் எங்களோட டெக்னீஷியன் டீம் கோபி, கேமராமேன் கோபி, ரூபன் எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் மோகன், அப்புறம் ஸ்டென்ட் ஹரி, ஸோ மியூசிக் டைரக்டர் சந்தோஷ். அவர் தான் எங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து ஒரு 6 சாங். ஏன்னா ஒரு 3 சாங் போதுமான படத்துக்கு, காமெடி மூவி தானே, இல்லைப்பா 6 சாங் வேணும். ஏன்னா ஒரு மாண்டேஜ் சாங் இருக்குது, ஒரு ஓப்பனிங் இருக்குது, கிளைமேக்ஸ் ஒரு சூப்பர் சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு 6 சாங் பண்ணி இந்த படத்தை ஒரு மியூசிக்கல் மூவியாகவும் கொண்டு வந்திருக்காரு சந்தோஷ். ஸோ சந்தோஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப டிசைன் பண்ணி கொடுத்த எங்களோட ப்ராஜெக்ட் டிசைனர் ராஜ் நாராயணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு டீம்லேருந்து ரொம்ப ஸ்கிரிப்டுக்கு ஹெல்ப்பாக இருந்த மாறன் காமெடி பஜாரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சேது எங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஒரு படம் ஹிட் பண்ணுறதுக்கு எல்லாரோட சப்போர்ட் வேணும். மெயினாக வந்து ஒரு படம் ஹிட் ஆகணும், ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வேணும், அப்புறம் ஒரு ப்ரொடியூசரோட சப்போர்ட் வேணும், அப்புறம் வந்து அந்த படத்தோட டேரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு, கோ ஆர்டிஸ்ட் எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் ஒரு படம் ஹிட் ஆகும். ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு படம் ஹிட்டுக்கு வேணும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா மீடியா மற்றும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான். கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். ஆனந்த் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டான். சந்தானம் சார், ஆக்சுவலாக ஆனந்த் சொன்ன மாதிரி 12 years ரைட்டர்ஸாக இருக்கிறோம். ஒரு 7 years பிஃபோர் நீங்கள் ஒரு படம் கன்ஃபார்மாக டைரக்ட் பண்ணுவீங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஏதாவது ஒன்லைன் வச்சுருக்கீங்களாடா அப்படின்னோடனே ரொம்ப ஆனந்த் சொன்ன செம்ம ஹாப்பி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நிறையா ஒன்லைன் சொன்னோம், இல்லை ஆப்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்லைன் லாக் பண்ணோம். அந்த ஒன்லைன் தான் இனிமேல் இப்படி தான் இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் நம்ம கோபி சார், சந்தோஷ், ரூபன் சார், அதுக்கப்புறம் மோகன் சார், எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஃப்ரெண்டாக தான் இருப்போம். ஒரு டெக்னீஷியன், நீங்கள் கேமராமேன் அப்படிலாம் இருக்க மாட்டோம். எல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும் யூனிட்டு. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம படத்தில் நம்ம விடிவி சார் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நரேன் சார் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தம்பிராமாயண ஒரு செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பிரகதி மேடம், அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் ஆஷ்னா சவாரி, அகிலா கிஷோர் 2 பேருமே அவங்க போர்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கன்ஃபார்மாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. நன்றி. Vanakkam. Inime Iprida is a very joyful, light-hearted, romantic comedy with a lot of twists and turns. And I want to thank Santanam, my directors Murugan and Gopi sir, and the entire team for keeping up with me. And thank you all for coming here. Thank you. நன்றி. அடுத்ததாக நாயகன் தயாரிப்பாளர் திரு சந்தானம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக என்ன
பேசுகிறது. ஏன்னா ஆடியோ ரிலீஸ்லேயும் நிறைய பேசிட்டோம். அப்புறம் நிறைய என்ன சொல்கிறது, இந்த டிவி ஷோஸ் இது எல்லாத்துலேயும் நிறைய பேசிட்டோம். படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டோம். அப்படின்னும்பொழுது அவர் தான் சொன்னார், ப்ரோ சொன்னார் விடிவி இங்கே வந்துட்டு படத்தினுடைய ரிலீஸை பற்றி பேசு அப்படின்னாரு. சூப்பர் மேட்ரு ப்ரோ, பேசிடலாம் அப்படின்னா. எனக்கு முன்னாடி வந்து அவர் பேசிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். அப்புறம் எதுக்கு எனக்கு சொன்னேன்னு தெரியல அதை. ஓகே ஓகே, அதை ரிஹர்சல் பார்த்துருக்கேன் என்கிட்ட சொல்லி. ஸோ இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இப்போ விடிவி சார் சொன்ன மாதிரி படம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ நான் ப்ரொடியூசராக தெரிஞ்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் லட்டு பண்ணேன், கன்னட எடுத்தின ஆசையா. அது ராமநாதன் சார் தான் ப்ரொடியூசர், லைன் ப்ரொடியூசர். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், நான் வந்துட்டு லைன் ப்ரொடியூசர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிவிபி. ஸோ நான் படம் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். ஸோ என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும், நான் படம் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் படம் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது தான் அதனுடைய கஷ்டமும் பெயினும் தெரியுது. எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு டேட் பிடிக்கிறதுலேருந்து ஒரு டைட்டில் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான். அவங்களோட சேர்ந்து சேது, மாரண்ணன், அப்புறம் குணா, உதயண்ணன், அப்புறம் சுந்தர், எல்லாருமே. ஸோ இந்த டீம் தான். அப்போ அவங்க நான் டைரக்ஷன் பண்ணுவீங்க, நீங்கள் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க நம்ம பண்ணலாமா, இப்போ பண்ணலாம்னு. அதாச்சும் அதான் நான் ஒரு விஷயம் சொன்னேன், நம்ம முதல்ல வேகமாக முன்னேறணும், வேகமாக நம்பர் 1க்கு வரணுன்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஸ்லோவாக ஸ்டெப் எடுக்கணும். ஃபாஸ்ட்டாக ஸ்டெப் எடுத்தால் அது தப்பாயிடும். அதனால் ஒரு லைன் பிடிங்க, இன்னொரு லைன் பேசுங்க. அது மாதிரி பேசி எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்படிலாம் பேசி அதுக்கப்புறம் லைன் பிடிச்சோம். இவ்வளோ பில்டப் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னும் அடுத்த அவதார் இல்லை ஒரு ஜொராசிக் வேர்ல்டு மாதிரி வேறு ஒரு படம் மாடல்னு நினைக்க வேணாம். நார்மலான ஒரு யதார்த்தமான ஒரு கதை, அதில் காமெடியிலேருந்து ஒரு நல்ல ஒரு சின்ன சென்டிமெண்ட் எண்டில் ஒரு மெசேஜாக இருக்கும். அது எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்க லைஃப்பில் இருக்க எல்லா யூத்துக்குலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே ஒரு அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு மெசேஜான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஒரு டைட்டில் தான் இது. இனிமே இப்படி தான். ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிருக்கேன் இனிமே சந்தான ஹீரோ தான், அதனால தான் இனிமே இப்படி தான் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு அது அவ்வளோ ஆப்டாக இருக்கும் அப்படின்றதான் வச்சோம். அப்புறம் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ரொம்ப அற்புதமாக, நாங்கள் என்னென்ன சுச்சுவேஷன் சொல்லிவிடுவோம், அப்புறம் அவன் தனியாக போயிட்டு அவராக ஒரு டியூன் போட்டு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாரு. அதில் ஒன்று சூஸ் பண்ணி நல்லாங்கன்னா அது மேலே ஏறி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் இந்த படத்தினுடைய கேமராமேன் கோபி. ஆஸ் எ ப்ரொடியூசராக நான் வந்துட்டு கோபியை ரொம்ப லைக் பண்ணுவோம். ஏன்னா தேவையில்லாத லைட்ஸ் எல்லாம் சொல்கிறதே கிடையாது, இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு அளவோடு பண்ணுறது. ஸோ எங்களுக்கு என்ன, நான் பட்ஜெட்டில் வந்துட்டு கேமராக்குன்னு ஒரு அமௌண்ட் போட்டால் அதை ஒரு 50% தான் அவர் எடுத்து யூஸ் பண்ணார். ஸோ அந்த விதத்தில் அதுலேயும் அந்த 50%லேயும் என்ன ஒரு சூப்பராக காட்ட முடியுமோ, ஒரு மிக அதிகமாக செலவு பண்ணி லைட்ஸ் பண்ணால் என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்குமோ அதை காமிச்சிருக்காரு. ஸோ கோபிக்கு, அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மோகன் சாருக்கு, அப்புறம் இந்த படத்தினுடைய நாயகி ஆஷ்னா மற்றும் அகிலா இங்கெல்லாம் அவங்க யூஎஸில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வேறு ஒரு ப்ராஜெக்ட்னால போனதுனால இங்கே வர முடியல. ஸோ ஆஷ்னா என்னுடைய என்ன சொல்கிறது ஹீரோயின், அவங்களும் இன்னொரு ஹீரோயின். ஸோ 2 பேரும் சேர்ந்து எப்போ எனக்கு டேட் வேணுமோ, ஏன்னா நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த படம்லாம் முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். எனக்கு எப்போ கேப் கிடைக்குதோ அப்போது என்னோடய டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக கொஞ்சம் நியூ ஃபேஸாக அந்த மாதிரி போயிடுறது. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து நடித்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என்னுடைய டீம். அதுக்கப்புறம் என்னுடைய படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூடவே இருக்கிற என்னுடைய விடிவி கணேஷ் சார் அவர்கள். என்னென்னா 2 பேருமே எங்கே போனாலும் ஒன்றா இருப்பா தான் சொல்லுவாங்க. அந்த படத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் மாதிரி ஆகிட்டார், சந்தானந்தா அவர் இருப்பார்ன்ற மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு நலன் விரும்பி என் மேலே இது மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறது எல்லாத்துலேயுமே. அப்புறம் தம்பி ரமேஷ் சார், நரேன் சார், அப்புறம் இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ண ராஜ்நாராயணன், சுப்பு சார், ரமேஷ், இந்த மாதிரி மொத்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. இதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு உங்களுடைய உதவியும் இதுவும் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு மக்கள் ஒரு நல்ல விஷயம் சினிமா, இதுக்கு நடுவில் பிரிட்ஜு தான் மீடியா, பத்திரிகை, நீங்கள். ஸோ உங்களுடைய இந்த ஒரு பெரிய ஆதரவுனால் இந்த படம் போய் நல்லபடியாக ரீச் ஆகணும் அப்படின்றத உங்ககிட்ட மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் உங்களால் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நம்ம நிக்கில் சார் அவர்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் போட்டோடனே பயந்துட்டேன், நம்ம சீனில் இவர் நடிக்கவே இல்லை படத்தில், இவர் எப்படா வந்தார் அப்படின்ட்டு. நிக்கில் சார் அப்படியே 48 ஃப்ரேம்ஸ் அப்படி வர்றது, கை மட்டும் காட்டுறது. ஸோ நிக்கில் சாருக்கு, அவங்க டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் என்ன இது பண்ணணுமோ நம்ம அப்படியே பேசிடலாம். மைக்